வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் இந்த தமிழ் இலக்கணம் அதாவது எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம். நம்ம ஆல்ரெடி எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணத்துக்கு நம்ம இந்த பட்டாளம் கொஸ்டின்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இப்போது நம்ம அடுத்த இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் ஆல்ரெடி இதே மாதிரி போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ முழு கொஸ்டினையும் பார்க்குறது. இது இலக்கணத்துக்கு 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 100 கொஸ்டினுமே சேம் மாடல். இது ஒரு மாடல் கொஸ்டினாகவே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். என்ன தான் படிச்சிருந்தாலும் தமிழில் 85 மதிப்பெண்கள் உங்களுக்கு இலக்கணத்தில் கேட்குறாங்க. இதில் 15 மார்க் தான் தமிழறிஞர்கள். அதையும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டயத்தில் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் 15 மார்க் போட்டிருக்காங்க. 11 மார்க்கு கலைச்சொற்கள் கேட்குறாங்க, 4 மார்க்குக்கு பிறமொழி சொற்கள் கேட்குறாங்க. டோட்டலாக 15 மார்க்கு இந்த கலைச்சொற்கள். அதனால ஏமாந்து போயிடாதீங்க. ஸோ நம்ம இதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி தான் இதை போடுறது. ரெகுலராக வேகமாக போட்டுடுறேன். பாடம் நடத்த முடியாட்டியும் பாடம் நடத்துறது தனியாக அந்த டெஸ்ட்டில் உள்ளதை ஒரு இதுக்கும் தனித்தனியாக நடத்தியிருக்கேன். அது இல்லை அப்படின்னாக்கா இதை பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. பாரதியாரின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல மிச்சம் இருக்கக்கூடியது. நான் 15 மார்க் சொல்லியிருந்தேன் இல்லையா? சாரி, இது புரிந்துணர்தலில் வரும். பாரதியாரின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் பொருள் விளங்கு ஊமையை சொல்லுங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. ஊமையால் பொருளறிந்து சரியான தொடரை கண்டறிதல் அப்படின்னா உடலும் உயிரும் போல அப்படின்னா இணை பிரியாமை. அதுக்கடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டி விட்டார் போல ஒற்றுமை இன்மை அப்படியே சிதறி போகும் நெல்லிக்காய் மூட்டை. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. மடையை திறந்து விட்டா மிகுதியா வெள்ளம் போகும், அது மாதிரி. அதுக்கடுத்து பாருங்க, இதில் முன்னாடி கேட்டது கூட கேட்டிருப்பாங்க, முன்னாடி கொஸ்டின்லாம் இருக்கும். ஆனால் அந்த இருவினைகள் அப்படிங்கிறதெல்லாம் மேக்ஸிமம் இல்லை. இப்போ தான் அது புதுசாக கொடுத்துருக்காங்க. அந்த புதுசாக கொடுத்துருக்கிறத விஷயத்தை புதுசாக எது இலக்கணத்தில் சேர்த்துருக்காங்களோ அந்த விஷயம் மாடலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணிந்து அப்படின்னா ஆசிரியர் பணிந்ததால் கயல்விழி பணிந்து நடத்தால். இந்த பணித்து அப்படிங்கிறதுக்கு இது பணிந்து அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் பணித்ததால். பணித்து அப்படிங்கிறதுக்கு இந்த பணித்ததால் கட்டளையிட்டுறதுக்காக. பணிந்து அப்படின்னா இந்த பணிந்து நடந்தால் அப்படிங்கிறதா அர்த்தம். அதாவது பணிந்து அப்படின்னா பணீர், அவங்க சொல்ல கேட்கறது. பணித்து அப்படின்னா கட்டளை போடுறது. அதை மட்டும் தெரிஞ்சுங்க. கீழேங்கிற சேம் வார்த்தை. இந்த வார்த்தைகள்லாம் எடுத்து தான் நான் மொத்தமாக ஒரு தலைப்புக்கும் கிட்டத்தட்ட 20 கொஸ்டின், சாரி 20 இல்லை 50 கொஸ்டின் பக்கம் இந்த ஒரு சரியான இடைத்தொடர்தலுக்கு 20 கொஸ்டின் மாடல் கொடுத்துருப்பேன். அது வேற எங்கே இருந்து எடுக்கல, இந்த ஒரிஜினல் கொஸ்டின்ல இருந்தும் ப்ளஸ் பல புக்குகளில் இருந்தும் எடுத்து சொன்னது தான். ஸோ அது கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. இதை பயிற்சி பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். பணிந்து அப்படிங்கிறது கூட வருத்தம். இது சரியானது. அதுக்கடுத்து பாருங்க, தலைவன் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். இது ரெண்டும். அதுக்கடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி வரிசையில் அமர்த்த தொட்டர். பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த. இது வாசிச்சு தமிழ் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் எளிமையான பகுதி தான். இது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அகர வரிசைப்படுத்துதலும் உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும். உயிரெழுத்துக்கள் அக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுத்தா வரணும். அது பொறுத்து மெய்யெழுத்துக்கள் 18, அதாவது காவரிசை முடிஞ்சுதான் ஞாவரிசை தொடங்கணும். அது ஒன்று தெரிஞ்சாலே இது எளிமையாக போட்டுருவீங்க. இது எளிமையாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ல ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடு அப்படிங்கிறது வேர்ச்சொல்லை வினையால் அணையும் பெயர். அடுத்து கொடுத்தோர். இந்த பாருங்க, உங்களோட சிலபஸ்ல எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையால் பெயர் பெயரச்சம் வகையறிதல். இது பாருங்க, 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் டெஃபினட்டா வரும். காரணம் என்ன அப்படின்னா இலக்கணத்துல 25 கேள்வி கொடுத்துருக்காங்க. எழுத்து இலக்கணத்துக்கும் சொல்லி இலக்கணத்துக்கும். இந்த 25 கேள்வி டெஃபினட்டா இந்த தலைப்புக்குள்ள கேட்பாங்க. இந்த தமிழ் பட்டாளத்திலிருந்து உங்களுக்கு இதுல 400 கொஸ்டின் கொடுத்துருக்கு. அது 10ஆவதுக்கு டிஎன்பிசி கொஸ்டினை திருப்பி வச்சிருக்கு. அதனால உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பரீட்சைக்கு நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா வரப்போற குரூப் 2க்கு ப்ரிலிமினரிக்கு சேம் இதுதான் படிச்சு. உங்களோட இந்த பரீட்சை முடிஞ்ச 2 நாளில் குரூப் 2 கால்ஃபர் பண்ணிடுவாங்க. இதில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிறீங்களோ அந்த இது உங்களுக்கு குரூப் 2க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போயே இலக்கணத்தை இந்த மொழி லாங்குவேஜ் நல்லா படிச்சுக்கோங்க. அதனால் இதில் 4 மார்க் கேட்பாங்க. வேர்ச்சொல் பேசினான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பேசு அப்படின்னு அர்த்தம். கான் அப்படின்னா 3 சொல்லி நான் போட்டிருக்காங்க. கண்டேன். கான் 2 சொல்லி நான் போட்டேன்னா காடு அப்படின்னு அர்த்தம். இது வேர்ச்சொல்லின் பதம் அறிதல். சரி, அதுக்கடுத்து ஒலி வேறுபாடு. இந்த ஒலி வேறுபாடும் பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க. என்ன வருது? லகர வேறுபாடு. நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. அதனால இந்த இதுல கொஞ்சம் கவனம் கொடுத்து பாத்துங்க. நிறைய கேட்பாங்க. விரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா விரை அப்படின்னா விதை அப்படின்னா மறத்தல். அதுக்கடுத்து பாருங்க, விளை கொடுத்துருக்காங்க. விளைனா உண்டாகிறது, விளைனா விரும்பு.
அப்படியே பார்த்துட்டு போங்க. கடைசி டயத்தில் படிக்க வேண்டாம். கடைசியில் என்ன பண்ணணும், பார்த்துட்டு போனாவே போதும், உங்களோட ஸ்கோர் கூடிரும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து மணிமேகலை மணி பல்லவத்தீவு, இதுதான் அப்புறம் பல்லவத்தீவுக்கு சென்றாள் அப்படிங்கிறது. இது பாருங்க, திருப்பியும் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான இணைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. நோட்டிக்கல் மைல்னா கடல் மயில் அப்படின்னு சொல்லிட்டு, கிராப் அப்படின்னா செதுக்கி அப்படின்னு அர்த்தம். கிராப் அப்படின்னா செதுக்கி அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்க, எதிர்ச்சொல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இடத்துல வருது. எதிர்ச்சொல் அப்படிங்கிற தலைப்பு வந்து உங்களோட சிலபஸில் 2 இடத்துல வருது. ஸோ இதுக்காண்டி ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டினாவது உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. எதிர்ச்சொல் உதிர்த்த அப்படின்னா மறைந்த அப்படின்னு, சரி உதிர்த்த என்ற சொல்லு வருதுன்னா, உதிர்த்தனா சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், செட் இன் த வெஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த உதிர்த்த மறைந்த. ஓகே, நிறைய விஷயங்களுக்கு நீங்க இங்கிலீஷ் கிராமர் படிச்சிருப்பீங்க. தமிழ் கிராமர் ஒருவேளை தெரியல அப்படின்னா இங்கிலீஷில் அப்ளை பண்ணி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு விட தன்னால இது கிடைச்சிரும். சரி, முகமதி, முகமலர், முகத்தாமரை பூரா உருவகம். இதில் உருவகம் இல்லாதது முகமன். இதெல்லாம் ஈஸியாக எடுத்துருவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பொருந்திய இணை தலியி சொல்லி செயலபடை, தருவும் செயலு செயலபடை, படுவும் செயலு செயலபடை, வாழ்க்கை. இந்த 11 மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் வரும். அதுதான் வந்து ஒற்று அளபடை. இந்த 11 ஒற்று எழுத்துக்கள் அதை தெரிஞ்சிருந்தீங்கனாலே இதை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதனால மிச்ச எழுத்து வந்திருக்கு, அதனால ராங் அது. ஸோ இரவலர் புரவலர் எதிர்ச்சொல் நான் சொல்லியிருந்தேன், 2 கொஸ்டினாவது கேட்பாங்க அப்படின்னாக்க இரவலர் புரவலர் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் எது அதிகமாக கேட்படுதோ சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளில் கேள்வி வரும். ஏன்னா உங்களோட இதில் 25 மார்க்கில் சேர்த்தெழுதுகள் தலைப்பு பிரித்தெழுதுகளுக்கு இதில் ஒரு 20 தலைப்பு தான் இருக்குது. ஸோ அதனால வரும். எப்பயுமே சிலபஸ் வச்சு படிங்க. ஜிஎஸ்க்கும் அதே மாதிரி தான். நம்ம இப்போ ஜிஎஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் 15 மார்க்கு, பாலிட்டியில் 15 மார்க். இந்த 15 மார்க்குக்கு ஒரு தலைப்புக்கும் கிட்டத்தட்ட 50 கொஸ்டினாவது சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். தேவைப்பட்டா அதை பார்த்துங்க. லாஸ்ட் டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த பொருளாதாரத்தில் ஒரு தலைப்புக்குமே 3 வீடியோவாக போட்டிருப்பேன், அதையும் பார்த்துங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழர் நாகரிகம் பண்பாடு, தமிழர் வரலாறு, அதில் 20 மார்க் இருக்குது. அதுக்கும் போட்டுறேன், இன்னைக்குள்ள போட்டுருவேன். இந்த ஒரு வாரத்துக்கு அதை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் வந்து 55 மார்க்கு இதிலே வந்துடும். ஜிஎஸ்ல தமிழில் வந்து உங்களுக்கு இலக்கணம் எவ்வளோ 85 முக்கியமோ, மேக்ஸிமம் வந்து குரூப் 4ல் உங்களுக்கு ஸ்கோரிங்க்கு தான் இங்கே வேலை இருக்குது. அதனால ஷார்ப்பாக இருக்கணும். அப்புறம் 25 மேக்ஸுக்கு கேட்டிருப்பாங்க. மொத்தம் வந்து 80 மார்க்கு கொடுத்துருப்பாங்க. 10 மார்க்கு தான் இந்திய வரலாறு பண்பாடும், 90 மார்க்கு, 5 மார்க்கு புவியியல், 5 மார்க் சயின்ஸ். ஸோ இதையும் கூட நான் கொஸ்டினாக நிறைய அந்த தமிழ் பட்டாளத்தில் இருக்க பசங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பேன். ஸோ அதனால இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னாக்க உங்களோட ஸ்கோர் கூடும். அதுவும் இல்லாமல் அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் இந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கோம். நம்ம அதை எளிமைப்படுத்தி கொடுக்கறதுக்கு எளிமைப்படுத்தி தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கடைசி நேரத்தில் இந்த தமிழ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் இவ்வளோ வேகமாக சொல்ல எந்த பாடமே சொல்லிக் கொடுத்ததில்ல, மெதுவாக தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து உங்களோட 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்குள்ள இந்த இலக்கணத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நல்லது. ஓகே, ஆத்திசூடி அப்படின்னா ஆத்திசூடி சேர்த்தெழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் கூட்டு பெயர்கள் ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டு மந்தை, மக்கள் கூட்டம், கற்குவியல், எறும்பு சாறை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு எளிமையில தெரிஞ்சதுதான். எதிர் ஒலிக்க, எதிர்கூட்டல் ஒலிக்க, எதிரொலிக்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் கரந்தை பூவை சொடி போறது வந்து, மக்கள் வந்து கரந்தை பூடைச்சுன்னா ஆணிரைகளை மீட்கணும். வெற்றி பூ வந்து ஆணிரைகளை கவரணும். வெற்றிப்பூ வந்து ஆணிரைகளை கவரணும். அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எதிர்ச்சொல்லா கேட்டிருக்காங்க. அது தெரிஞ்சிருந்தாலே நம்மளுக்கு அதை ஈஸியா போட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து இந்த கூற்று காரணத்தில் ஒரு 2 கொஸ்டின் கேட்காங்க. அது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் விஷயம் தெரிஞ்சாதான் இது அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கு. பந்து உருண்டது தன்வினை. இது வந்து இலக்கணத்தை கொடுத்து தன்வினையாகவும் எடுத்துக்கலாம். அந்த கூற்று காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் தன்வினை எனப்படும். என் அம்மை வந்தால் மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. ஆக்சுவலாக என் அம்மை வந்தால், ஆக்சுவலாக என்னை வந்து மாடுங்கிறது வந்து ஒரு அக்ரிணை பொருள். ஆனால் அம்மை அப்படின்னு சொல்றதுனால அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அம்மையின் உயர்தினை பற்றி சொல்றாங்க. இது தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, ஓர்ப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்தினையாக கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதனால கூற்று காரணம் சரியா இருக்கு. அது 3வது கொஸ்டின். கூற்று காரணத்தில் தமிழ் மருத்துவத்தின் பக்க விளைவுகள் இல்லை. தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவு மருந்தே என்பது உணவின் நீட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று காரணமும் சரியா பொருந்துகிறதா இருக்கு. அப்புறம் பாருங்க, கடைசியா இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு பத்தியை படிச்சுட்டு அதைய வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 5 மார்க் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, வாசித்ததை புரிந்து கொள்ளும் திறன், ரீடிங். அதாவது நீங்கள் வேலைக்கே போயிட்டீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு ஃபைல்ஸ் வரும். அதை வேகமாக வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த பயிற்சியெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்களோன்னு தோணுது. நீங்கள் இந்த சேரில் உட்காந்திங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட அதுவும் நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய வந்து பப்ளிக் வந்து மனுக்களை கொடுப்பாங்க. அது வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலதிகாரிகிட்டேருந்து உங்களுக்கு லெட்டர்லாம் வரும். அந்த லெட்டர்லாம் ஈஸியாக படிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த இதை கொடுத்துருக்கலாம். ஒருவேளை அது கொடுக்கப்பட்டுள்ள பத்தியிலிருந்து
கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து 5 மார்க் கன்ஃபார்ம். எளிமையான பகுதி, 5 மார்க்கு கன்ஃபார்ம். இது ரொம்ப மிகவும் எளிமையான ஒரு பகுதி. அது எப்படி வரும் அப்படின்னம்னா, செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு செய்தி கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றிலிருந்து வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் ஓமை தொடரின் பொருள் அறிதல். நான் ஸ்டார்டிங்லேயே கொஸ்டின்ல வாசித்தேன். மரபு தொடரின் பொருள் அறிதல், பழமொழி, இது 10 மார்க் கேட்பாங்க. ஸோ இந்த 15 மார்க்களுமே மிகவும் எளிமையான ஒரு பகுதி. இந்த 15 மார்க்கை விட்டு கொடுத்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாருங்க, இங்க பாருங்க வந்துட்டு ஆணை, இந்த இதை வாட்சி பார்த்துங்க, எளிமையாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டம்லாம் இருக்காது. யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படக்கூடிய இலக்கிய வகை பரணி. போருக்கு தெய்வமாக கருதுபவர் காளி. அமர் என்ற சொல்லின் பெயர் போர். 96 அப்படின்னு பிறகு 90 கூட்டல் 6. பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? செயங்கொண்டார். அதுக்கடுத்து பாருங்க, இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் படிச்சா தான் புரியுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். இந்த தமிழ் பட்டாளம் சேனல்ல 6ல இருந்து 10 வரைக்கும் ஓல்ட் அண்ட் நியூ புக்கு சொல் பொருளை டைப் பண்ணியே போட்டிருக்கு. ஒன்று கூட விடாம அதை பார்த்துக்குங்க. டெலகிராம் சேனல்ல இருக்கு, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. இதை ஒன்று மட்டும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். தூசு அப்படின்னா பட்டு, துகிர் அப்படின்னா பவளம், வெறுக்கை அப்படின்னா செல்வம், நொடை அப்படின்னா விளை. இதுல ஒன்று தெரிஞ்சா கூட போடுற மாதிரி தான் இருக்கும், படிச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். சொல் பொருள் அப்படின்னா நேமி அப்படின்னா சக்கரம், தூய உய், தூ உய் அப்படின்னா தூவி, விரிச்சி அப்படின்னா நற்சொல் கேட்டல். உங்களுக்கு தெரியும், சுவல்னா தோல், பழைய புக்கில் இருக்கு, அதை தான் அப்படியே கேட்பாங்க. இங்க பாருங்க, பின்வரும் சொற்றொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பிழையை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க உயிரெழுத்து வந்திருக்கு. இது மெய்யெழுத்து வந்துருச்சுன்னா அது அப்படின்னு எழுதணும். ஆனா இங்க உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால இக்கு போடணும், அஃது அப்படின்னு சொல்லி போடணும். அதுக்கடுத்து பாருங்க, இங்க உயிரெழுத்து இருக்கு. இங்க உயிரெழுத்து இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து நெடில் தான் வரணும், ஓர் தான் வரணும், ஓர் அப்படின்னு தான் வரணும். இங்க ஒரு வேளை இந்த மாதிரி மெய்யெழுத்துக்களா இருந்துச்சுன்னா ஒரு அப்படின்னு சொல்லி குறில் வரணும். அது மட்டும் பாத்துங்க. இது ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா இதுல 2 மார்க் ஈஸி, ரொம்ப எளிமையில எடுத்துடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. தண்ணீர குடி, பால பருகு, கடலை மிட்டாய் தின், சோறு உண், அப்படிதான் வரும். அடைப்புக்குறியில் இருக்கக்கூடியது இதெல்லாமே டேஷ் அப்படியே உங்களோட சிலபஸ் பேட்டர்ன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இதை பார்த்துட்டு போங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிலபஸ் பேட்டர்ன்ல இருக்கு. சிலபஸ் பேட்டர்ன் குரூப் 4ல இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஆனா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, எலிஜிபிள் டெஸ்ட்டில் எல்லாமே அதோட மாடலில் தான் இருக்குது. நம்மளுக்கு மாடல் கிடச்சா போதும். நம்ம முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்களோ, இப்போ நீங்கள் வேலைக்கே போனாலும் சரி, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க, பழைய ஃபைலை எடுத்து பாருங்க அப்படி சொல்லுவாங்க. பழைய ஃபைலை எடுத்து பார்த்துட்டு அதே மாதிரி தான் காப்பி பண்ணணும். நம்மளுக்கு ஒரு மாடல் தேவை. அதனால தான் இது ஒரிஜினல் மாடல். இந்த எவ்வளோ தான் கொஸ்டின் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாலும் டிஎன்பிசியை கணிக்க முடியாது. இப்போது குரூப் 4ல் இது ஃபஸ்ட்டு பேட்டர்ன். ஸோ ஆனாலும் அந்த கொடுத்திருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு உள்ள கேள்விகள் இங்க இருக்கு. அடைப்புக்குறிக்குள்ள ஏற்ற சொல் மண்டா அப்படின்னா நடுத்திராவிட மொழி. இது திராவிட மொழிகளை பத்தி படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு எளிமையா தெரியும். நடுத்திராவிட மொழி, தென் திராவிட மொழி, வட திராவிட மொழியை பத்தி நல்லா தெரியும். அதில் உள்ள ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு போங்க. தீயினால் சுட்டப்படும், இது இணைப்பு சொல், இதுவும் புதுசு. தீயினால் சுட்டப்படவர்களை கூட பிழைத்துக் கொள்ள முடியும், ஆனா பெரியவர்களுக்கு தீங்கு செய்வர்களை தப்பே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலேயாவில் தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக இருக்கு என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி என்ன சொன்னார் தெரியுமா? நேதாஜி இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதற்கு அப்படின்ற வார்த்தை இங்க போடணும். இணைப்பு சொல், இணைப்பு சொல் இந்த இப்ப கொடுத்திருக்க சிலபஸ்ல புதுசு. இப்ப பொருத்தமான இணை, அவன் வந்தான் இறந்த காலம், வந்த நேத்து வந்திருக்கான் இறந்த காலம். அப்போ வருவான் அப்படின்னா எதிர்காலம், அவள் வருவாள் அப்படின்னா வருகிறாள் அப்படின்னா நிகழ்காலம், வந்தது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், வந்தாய் பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம் சொல்றாங்க. அடைப்புக்குறிகள் உள்ள சொற்களாக ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அப்படின்னா இப்பொழுது, இப்பொழுதுன்ற வார்த்தை வந்திருக்கு. நவ் அப்படின்னா என்னது? பிரசண்ட். அப்ப நடத்துகிறார். பொருத்தமான சொல் தேன் கூட்டல் மலை, தேன் மலை, தேன் கூட்டல் மலை, அதெல்லாம் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, பிழையான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிழை என்ன இருக்கு அப்படின்னு தெரியுது. நாகப்பட்டினம், உதக மண்டலம், பட்டுக்கோட்டை, செங்கல் பட்டு, இங்க புறம் வந்திருக்கு, தப்பு.
எங்கிருந்து வர்றீங்க, அதாவது பேச்சு வழக்குக்கு இணையான தமிழ் சொல். எங்கிருந்து வருகிறீர்கள், இதுவும் தமிழ் மொழியில கேட்கக்கூடிய எளிமையான பாடம் தான். பொருத்தமான நூலினை தேர்வு செய்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் கொன்றை வேந்தன் மன்னார்குடி. மருவு கேட்பாங்க, மருவு கேட்பாங்க, ரெண்டு மருவு கேட்பாங்க. மருவு அப்படின்னா மண்ணை, மன்னார்குடினா மண்ணை. பிறமொழி சொல்லு கேட்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் 4 வார்த்தைகள் பிறமொழி சொல் கேட்பாங்க, 11 வந்து கலைச்சொற்கள் கேட்பாங்க. இங்கிலீஷ் டு தமிழ் 4 வந்து பிறமொழி சொல் கேட்பாங்க. பார்த்துக்குங்க. பொக்கிஷம் செல்வம், சாஸ்தினா அதிகம், விஸ்தாரம்னா அகன்ற பரப்பு, சிங்காரம்னா அழகு. ரேஷனல் பாருங்க பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாறுதல். அலுவல் சார்ந்த சொல் கலைச்சொற்கள் தவறானது. மார்பன் அப்படின்னா உருபன், ட்ரெசரி அப்படின்னா கருவூலம், காம்பினேஷனா புணர்ச்சி, கேவ்டம்பிள்னா குகை கோயில். அங்க கற்கோயில் கொடுத்துருக்காங்க, குகை கோயில். நீ விளையாட வரவில்லையா, இது வந்து எளிமையான பகுதியில் இதுவும் ஒன்று. அதாவது வினா விடை. வினா எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு 4 மார்க்கு கன்ஃபார்ம், முடிஞ்சது. அதனால இங்க பாருங்க, தமிழ் தான் உங்களுக்கு அசால்ட்டா விட்டுற போயிடாதீங்க. இதுல இங்கிலீஷ் கிடையாது, குரூப் போறதுக்கு இங்கிலீஷ் கிடையாது. அதனால தமிழ் சிறப்பா பண்ணீங்க அப்படின்னா 95+ போட்டுடலாம். தமிழ் தான் உங்களோட டிசைடிங் ஃபேக்டர். இந்த ஒரு வாரம் உங்களுக்கு இந்த தமிழ் பட்டாளம் உதவி பண்ணும். சரி, நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும், உருவது சொல்றது. கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக போறது சொல்றது. கடைக்கு போவாயா, போமாட்டேன், மறைவிடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்றவருக்கு எனக்கு கவிதை, இனமா சொல்றது, இனமொழி விடை. இதெல்லாம் மாடல் பார்த்துட்டு போங்க. மாடல் பார்க்கணுன்றத விட இதுக்கு பெருசாக சிரத்தை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஓல்டு கொஸ்டினை நம்ம தமிழ் பட்டாளத்தில் போட்டு விட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஓல்டு கொஸ்டினை பாருங்க, அதுவே உங்களுக்கு போதும். அப்பா சொன்னார் செய்வினை. பின்வரும் தொடர்களை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் அண்ணன் நாளைக்கு வருவான், செய்தி தொடர். விடைக்கேற்ற வினா, பாரதிதாசன் இயற்பெயர் யாது. இந்த வினா எழுத்துக்கள்ல கட்டாயம் வந்து உங்களுக்கு விடைக்கேற்ற வினா, சாரி இது வினா எழுத்துக்கள்ல விடை, வினா விடை அப்படிங்கிறதுக்கு தான் வினா விடை கேள்வி கேட்கணும். பாரதிதாசன் இயற்பெயர், இந்த பாரதிதாசன் இயற்பெயர் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா கடைசியில் என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் மார்க் மட்டும் போட்டோம் அப்படின்னா யாது அப்படின்றதுக்கு கேள்வியா இருந்துச்சுன்னா அதுவே அந்த ஈஸியா எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்வி கற்றவர்களுக்கு பிற அணிகலன் ஏன் அப்படிங்கிற வார்த்தை, பிற அணிகலன் தேவையில்லை. இங்க கல்வி கற்றவருக்கு இதை எடுத்துக்கங்க. அணிகலன், கல்வி கற்றவருக்கு அணிகலம் தேவையில்லை அப்படின்ற வார்த்தை இங்க வந்திருக்கு. ஆனா ஏன் தேவையில்லை அப்படின்ற ஒரு கொஸ்டின் முன்னாடியும் வரலாம் அல்லது பின்னாடியும் வரலாம். அது வந்துச்சுனாக்க கொஸ்டின் மார்க்கு உங்களுக்கு எளிமை, ஈஸி. இதுவும் ஒரு எளிமையான பகுதி தான். சொற்களை முன்னோர் ஒழுங்குபடுத்தி செலுத்து, இது வாட்சாலே ஈஸியா போட்டுடலாம். அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துதல், இது ஈஸியாக இருக்கும். அகரவரிசைப்படுத்துதல், இதுவும் உங்களுக்கு வந்து எளிமையாக தான் இருக்கும். வேர்ச்சொல், இது நிறையா கேட்பாங்க. நடக்கிறது, நட, கட்டளை வாக்கியமாக இருக்கணும், கட்டளை வாக்கியமாக இருக்கணும். நட, தருகின்றனர், தா. ஒரு பொருள் தரும் பரசொற்கள், இதுவும் புது பேட்டன். முகில் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வார்த்தை பாருங்க, கார், கொண்டல், மேகம். மஞ்சை அப்படின்னா மயில், மயில் அப்படின்னு அர்த்தம். அதனால இது வராது. அதாவது ஒரு பொருள் தரக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தாவரத்தின் நுனிப்பகுதி பார்த்தீங்கன்னா அந்த 10th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாடத்தை நீங்கள் தேவநேய பாவனர் அந்த பாடத்தை படிச்சுட்டு போயிட்டீங்கன்னாக்கா இதில் டெஃபினட்டாக அதிலிருந்து தான் கேள்வி கேட்க போகிறாங்க. அதை படிச்சுட்டு போங்க, நல்லது. காடு அப்படின்னா அரண், அடைவி அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டுக்கு, யானைக்கு, கடலுக்கு, இந்த மாதிரி வார்த்தைகளுக்குள்ள அர்த்தங்களை நீங்கள் படிச்சு, குதிரைக்கு, குதிரை, காடு, யானை, இதில் ஏதாவது ஒன்று ஒரு பொருள் பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்றதுல அதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மரபு பிழை ஈஸியாக தான் இருக்கும். மரபு பிழை உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரபு பிழை அற்ற இல்லை, உள்ள. இதை மட்டும் கவனமாக பார்த்துங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் அங்கே போயிட்டு அந்த 3 மணி நேரம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த 3 மணி நேரம் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னம்னா அந்த 3 மணி நேரத்தில் உங்களோட மைண்டு வேலை பார்க்குறத பொறுத்து தான் உங்களோட ஸ்கோர் கூடும். மெடிடேஷன் பண்ணுங்க, டீப் பிரீத் பண்ணுங்க, பண்ணிட்டு உட்காருங்க, பாசிட்டிவா இருங்க. இந்த ஒரு வாரம் உங்களால எவ்வளவு நேர்மறையான சிந்தனையில இருக்க முடியுமோ அவ்வளவு நேர்மறையான சிந்தனையில இருங்க, நல்லது. சிங்க குருளை, குருவி குஞ்சு, மாங்கன்று, கீரி பிள்ளை, அவ்வளவுதான், முடிஞ்சு. மரபு பிள்ளை. வலுவற்ற சொல். கயல் பானை என்ன செய்வாங்க, வனைவாங்க, பானை வனைந்தாள். நல்ல தமிழுக்கு இங்க வேற்றுமை உறுப்பு போடக்கூடாது, நல்ல தமிழில் இல் இல் எழுதுவோம் அப்படின்னு இருக்கும். புலி, புலி பரல் அப்படின்னு சொல்லுவோம். காடை உருவாக்கி அப்படின்னா காட்டை அழிச்சு, காடை உருவாக்குங்க, காட்டை அழிங்க அப்படின்னு சொல்றாங்க. தொன்மை, நான் எதிர்ச்சொல் 2 இடத்துல கேட்டிருக்காங்க, அதிகமான கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க உங்களுக்கு உதாரணம்.
நீங்கள் எந்த இடத்துல வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சிட்டாலே மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். நானிலம் 4 கூட்டல் நிலம் பிரித்தெழுதுக. தான் என்று தான் கூட்டல் என்று. வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பாட வேணும். பாரதி சொல்லியிருக்கிறார். கத்தும் குயில் கத்துமா? கத்தாது. ஆனால் குயில் கூவும். ஆனாலும் புலவர்கள் சில விஷயத்துக்காண்டி அதைய கத்தும் குயிலோசை அம்மை வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? மரபு வலு அமைதி தப்பு இல்லை. புலவர்கள் அந்த வார்த்தையை சொல்றது தப்பு இல்லை. ஆயுத எழுத்து தலையை இடையமாக கொண்டுள்ளது. எழுத்து இலக்கணத்தில் கூட வச்சுக்கலாம். கலைச்சொற்கள் கன்சோனன் அப்படின்னா மெய்யெழுத்து, பபல்ஸ்னா உயிரெழுத்து, ஹோமோகிராப்னா உப்பெழுத்து, பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். பாருங்க இந்த கலைச்சொற்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் போயிடாதீங்க. கல் கால் கல் விழுந்தது காலில் காயமானது. குறில் நெடில் குறில் நெடிலும் ஈஸியாக தான் இருக்கும். மாலை அப்படின்னா பொழுதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தாருன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மாலை பொழுது, தாருன்னா மாலை மாலை. தானம் அப்படின்னா கொடைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஈகை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அரண் அப்படின்னா பாதுகாப்பு கோட்டை. இருபொருள் இதெல்லாம் புது பேட்டன். இதெல்லாம் புது பேட்டன் உங்களுக்கு இருக்கும், உங்கள் பாட புஸ்தகத்தில் இருக்கும். ஆனால் இன்னும் என்னது இதையே சிலபஸாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருப்போம்ல, இங்கிலீஷில் எழுதுனவங்களுக்கு அதிக மார்க் வாங்கிட்டாங்க தமிழில். இப்போ இங்கிலீஷும் தமிழும் சேம் பேட்டர்ன். அங்கேயும் இலக்கணத்துக்கு 85 மார்க்கு, லிட்ரேசிக்கு 15 மார்க்கு தான். இங்கேயும் இலக்கணத்துக்கு 85 மார்க்கு, லிட்ரேசிக்கு 15 மார்க் தான். சேம். அதனால தான் இது வந்து இப்போ வந்து ஈக்குவேலிட்டியாக பார்க்கப்படுது. ஆனால் குரூப் 4ல் வந்து உங்களுக்கு அதாவது இங்கிலீஷ் இல்லை, ஆனால் குரூப் 2ல் அந்த ப்ரிலிமினரிக்கு சேம் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால ஒன்றும் கவலைப்பட தேவை இல்லை. ஒருமைப்பன்மை பிழை. முருகன் அவர்கள் அருகில் சென்றான். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். முருகன் வந்து சிங்குலர் தான். எங்கள் சப்ஜெக்டுக்கு தான் இங்கே சொல்லணும். சென்றான் இன்னு சிங்குலர். பிழையற்ற ஒருமை. நான் அல்லேன், நாங்கள் தான் அல்லோம். நீ அல்ல, நீவிர் அல்லை. சொல் பொருள். கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், மேரு அப்படின்னா இமயமலை. பிழை திருத்தம். ஓர் இதைத்தான் நான் சொல்லிருக்கேன். மிகவும் எளிமையாக மார்க் எடுக்கக்கூடிய பகுதியில் இது ஒன்று. ஒரு எங்கனக்குள்ள போடணும், ஓர் எங்கனக்குள்ள போடணும். ஓர் போட்டீங்கன்னா பக்கத்தில் உயிரெழுத்து, ஒரு போட்டிங்கன்னா உயிரெழுத்து வராத எழுத்து. ஒருனா குரில். அவ்வளோதான். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வண்ணத்து பூச்சி மெய்யெழுத்து வந்திருக்கு. சிறப்பு. ஒரு உலகின் ஓர் இங்கே என்ன வந்திருக்கு? உயிரெழுத்து வந்திருக்கு. முடிஞ்சு. இது தெரிஞ்சுனாலே இதில் 2 மார்க்கு. இதுக்காக போயிட்டு காலகாலமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு வாரம் இந்த கொஸ்டினை இந்த தமிழ் பாட்டாளம் போட்டுக்கிட்டே இருக்கும். கொஸ்டினை பார்த்தீங்கனாலே போதும், இலக்கணம் முடிஞ்சது. அதனால இதில் தனியாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஆங்கில சொல் மட்டும் தனியாக, இந்த ஓருங்கிறது மட்டும் தனியாக, இணை எழுத்து. இப்போதைக்கு அந்த தனித்தனியாக பார்க்க வேண்டாம். கொஸ்டினை மொத்தமாக பார்த்தீங்கன்னா தான் எங்கெங்கே எப்படி எப்படி கேட்க போகிறாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் ஒரிஜினல் கொஸ்டினவே போட்டேன். இதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அந்த மாதிரி பார்க்குறத விட இது பார்க்குறது உங்களுக்கு நல்லது. இது 30 நிமிஷத்தில் பார்க்குறீங்கன்னா இந்த 30 நிமிஷம் தான் அங்கே அந்த கொஸ்டினை வாசிக்கிறதுக்கு ஆகும். அப்போது அந்த 30 to 40 நிமிஷம், 40 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தமிழை முடிச்சிட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் கணக்கை முடிக்கலாம். மிச்சம் இருக்க டயத்தை நீங்கள் ஜிஎஸ்க்கு பயன்படுத்தலாம். இதுதான் உங்களோட பேட்டர்ன் சிஸ்டம். அதனால தான் முழு கொஸ்டினையும் போடுறதுக்கு காரணமும் அதுதான். தேவர் அணையர் கயவர் அவர்தம் மேவன் செய்யானான். அப்புறம் சரியான தொடரை தேர்ந்தெடுத்தெழுதுக. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இதெல்லாம் ஈஸி. அப்படி நண்பா விழித்தொடர், நண்பா கூப்பிட்டு படி அப்படின்னு சொல்றார். கட்டளை தொடர்னு போட்டுறாதீங்க, விழித்தொடர். ஆனால் கட்டளை தொடர் இங்கே இல்லை, விழிக்கிறது. நண்பா. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? இதான் வினாச்சொல். ஏயா ஆவோ அந்த மாதிரி வினாச்சொல். வினாச்சொல் வந்து எழுத்து இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்கக்கூடிய இலக்கண பேட்டர்ன் முன்னாடிலாம் அப்படி இல்லை. இப்போ குரூப் 1 எழுதியிருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். குரூப் 1 எழுதியிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். வந்துட்டு எப்படி கேட்டாங்க 200 கேள்விகளில் நம்ம வந்து பொருளாதாரத்துக்கு 40 கேள்வி கொடுத்துருந்தாங்க, பொருளாதாரத்துக்கு 50 கேள்வி கொடுத்தாங்க, பொருளாதாரத்தில் 50 கேள்வி கேட்டாங்க. பாலிட்டியில் 40 கேள்வி கொடுத்தாங்க, பாலிட்டியில் 40 கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த அந்த மார்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம அதை முக்கியமாக பார்த்துட்டு போகணும். இந்த எழுத்து இலக்கணத்துக்கு 25 மார்க் கொடுத்துருக்காங்க. 25 மார்க் கட்டாயம் கேட்பாங்க. எழுத்து இலக்கணத்தில் தான் வினாச்சொல் இருக்கு, வினா எழுத்து இருக்கு. வினாச்சொல் இல்லை, வினா எழுத்து இருக்கு. என்ன பெயர் சொல் எத்தனை, எத்தனை வந்திருக்கு. வினா எழுத்துக்களுக்கு அதுக்கும் தனியாக நான் வந்து அந்த 100 மார்க் 400 கொஸ்டின் வச்சிருக்கப்ப அது தனித்தனியாகவும் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வினா எழுத்துக்களை பற்றி நான் நடத்தியிருப்பேன். எத்தனை வகைப்படும். அறநெறிச்சாரம் என்பது என்ன?
சரியான தொடரை தேர்ந்தெடுத்து தமிழரசு வளர ஓவியமாக வரைந்தால் இது இறந்த காலமா நிகழ்காலமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது இது ஈஸியாக தான் கண்டுபிடிச்சிருவீங்க. எளிமையாக வரக்கூடிய பகுதி எளிமையாக இருக்கும், அதையும் கூட கவனமாக போடுங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சரியான வழக்கு சொல் யார் நீ எங்கு வந்தாய். நிறுத்தக்குறிகள். நிறுத்தக்குறிகள் உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும் பாருங்கள். காகத்திற்கு காது உண்டா கேட்குமா, காகத்திற்கு காது உண்டா கேள்விக்குறி, அது கேட்குமா அப்படிங்கிறது ரெண்டுமே கேள்விக்குறி. இப்போ பார்த்தீங்கன்னா 24 நிமிடத்தில் உங்களால் 100 கொஸ்டினை பார்க்க முடியுது அப்படின்னா அது நான் சொல்லியே நீங்கள் கேட்க முடியுதுன்னா நீங்கள் வந்து அந்த தமிழில் வந்து அணுகிறது எளிமையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பாலிட்டியில் இருக்கக்கூடிய 15 கொஸ்டினுக்காண்டி 3 வீடியோ, அதாவது ஒரு தலைப்புலையும் கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸு, தமிழர் வரலாறும் பண்பாடும் அதுக்கு ஒரு 20, இது மட்டுமே 55 மார்க் கேட்பாங்க. இந்த இலக்கணம் வந்து உங்களுக்கு 85 மார்க் இருக்கிறதுனால நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தொடர்ந்து 5 நாளும் டெஃபினட்டாக போட்டு விட்டுறேன், பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.